எத்தனையோ அமைச்சர்கள் வர்றாங்க திருநெல்வேலிக்கு. ஆனா யாராவது திருநெல்வேலி கால்வாய்கள் எங்கெங்க அடைக்கப்பட்டிருக்கு, எங்கெங்க குப்பையா இருக்குது, நதி நீருக்கு போகக்கூடிய கால்வாய்கள் ஏன் சுத்தமா இல்லைன்னு ஒருத்தர் கூட பார்க்கவே இல்லை. எல்லாரும் வாராங்க, போட்டோக்கு போஸ் கொடுக்காங்க, போயிட்டே இருக்கிறாங்க. திருநெல்வேலிக்கு 8 கால்வாய்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம 3 மாவட்டங்களுக்கு 80 லட்சம் மக்களின் உயிர் ஆதாரமா இருக்க திருநெல்வேலிக்கு தாமிரபரணியோட கால்வாய் எங்கெல்லாம் போகுது, அது ஏன் ஆக்கிரமிப்பாளர்களால அடைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலன்னா நீங்க என்ன திருநெல்வேலிக்கு நல்லது பண்ண போறீங்க? தயவு செய்து சொல்கிறேன், இயற்கை தன் பாதையை மாத்திரல, நம்ம தான் அதோட பாதையில போய் ஆக்கிரமிப்பு செய்ததுனாலதான் இந்த கேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி வெள்ளப்பகுதிக்குள்ளேயே நான் பார்க்கு கட்டுவேன், அதுக்கு நான் ரூபா செலவழிப்பேன்னு சொன்னா உங்களுடைய கேலி கூத்தை எப்படி நாங்க நம்புறது? மக்கள் சிரிக்கிறாங்க. தயவு செய்து சொல்றேன், மாநகராட்சியும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த மாதிரி கால்வாய்கள் எங்கெல்லாம் அடைப்பு இருக்குன்னு முதல்ல ஒரு லிஸ்ட் எடுங்க. இந்த வேலையை செய்யலைன்னா எதுக்கு செய்ய போறீங்க? மக்களுடைய உயிராதாரமே நீர் தானே. இந்த நீருக்கு தயவு செய்து செய்யுங்க. நம்ம இன்னைக்கு அருணாச்சல பிரதேஷ், அதே மாதிரி அசாம்ல வெள்ளப்பகுதியில ஏன் பாக்குறோம்னா அங்க நீர்வழி பாதைகள்லாம் அடைக்கப்பட்டும் ஆக்கிரமிப்புள்ள இருந்திருக்கு. அதே மாதிரி திருநெல்வேலியில கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல இருக்க வண்ணார்பேட்டையிலே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆக்கிரமிப்புனால நீர்வழி பாதைகள் அடைக்கப்பட்டிருக்குது. இது நாள் வரை யாருமே கேட்கல. இந்த வேலையை செய்யலைன்னா எதுக்கு செய்ய போறீங்க? மக்களுடைய உயிராதாரமே நீர் தானே. இந்த நீருக்கு தயவு செய்து செய்யுங்க. இதை பாக்குறவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. முக்கியமான அதிகாரிகளுக்கு, அமைச்சர்களுக்கு நல்லதா உரைக்கட்டும், தாமிரபரணிக்கு நல்லது பிறக்கட்டும். இந்த கால்வாயில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதே போல தூர்வாரணும், கரைகள் பலப்படுத்தணும், கலைகளுடைய எல்கைகள் குறிக்கப்படணும். திருநெல்வேலி ராம் தியேட்டர் பக்கத்துல உள்ள ரவுண்டானா பக்கத்துல இருக்கிற கால்வாய், திருநெல்வேலி பாளையம் கால்வாய் பக்கத்துல தான் இருக்கிறோம்.